அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிறது நம்முடைய மனதை பற்றி. நம்முடைய மனம் என்பது எப்படி செயல்படுது அப்படின்னு நம்மளுடைய மனதை நம்ம உற்று நோக்கி பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு மோசமானது அப்படின்னு. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருடைய மனதையும், அவங்க நினைக்கிறதையும், அவங்க வழிபடுறதையும், அவங்களுடைய மூட பழக்க வழக்கத்தையும், அவங்க எப்படிலாம் நம்மையே தாண்டி எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இது எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கும்போது மனம் இவ்வளவு மோசமானதா அப்படின்னு நமக்கு எண்ண தோன்றும். ஆனால் ஞானிகள் அப்படி அல்ல. ஞானிகள் மனதை கட்டுப்படுத்தியவர்கள் என்று கூறுகின்றனர். இப்போ நம்ம ஒரு 3 ஞானிகளுடைய கதையை நம்ம சொல்ல போகிறோம். 3 ஞானிகள் இருக்காங்க. அந்த 3 ஞானிகளும் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அந்த மனதை கட்டுப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம பேச போகிறோம். அந்த ஞானிகள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மனிதர்களும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு ஞான நிலையை அடைந்து விட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்களே உங்களுக்கு நீங்கள் சபாஷ் போட்டுக்கலாம், நம்ம அந்த அளவுக்கு ஞான நிலையில் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 சூழ்நிலைகளில் எப்படி 3 விதமான ஞானிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது தான் நம்ம இந்த தொகுப்பில் பேச போகிறோம். ஒரு ஞானி இருக்கிறார். அவரிடம் இந்த வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இயல்பு, அந்த சக்தி, அந்த ஆற்றல் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து அவர்கிட்ட போகிறாங்க. அவர் பல்வேறு வியாதிகளை குணப்படுத்துகிறார். ஆனால் குணப்படுத்திட்டு மக்கள் எல்லாம் இவர் மேலே தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் சாமி எங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்துனீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் உயிரோடு இல்லை அப்படிலாம் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஞானி எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய நோய் குணமானதற்கு காரணம் நீங்கள் செய்த நல்வினைகள் அப்படின்னு சொல்கிறார். கூடவே இயற்கையே சொல்கிறார், இயற்கை தான் உங்களுடைய நோயை குணப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த புகழை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். மக்கள் எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது தீர்க்கமாக அந்த பாராட்டை துளி கூட ஏற்காமல், இயற்கையும் நீங்கள் செய்த நல்வினைகளுமே உங்களை காப்பாற்றியது, நான் அல்ல. நான் என்ற அந்த ஒரு வார்த்தை அவரிடம் சேருவதே இல்லை. நான் என்று எதை அவர் கூறுகிறாரோ அதை அவர் விரும்புவதும் இல்லை. எனவே நான் அந்த நோய்களை குணப்படுத்த காரணமில்லை என்று ஒரு ஞானி குறிப்பிடுகிறார். இன்னொரு ஞானியினுடைய கதை, அதாவது அவர் ஒரு பாலைவனத்திலே பல சீடர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பொதுமக்களும் இவருடைய புகழை தெரிந்து நிறைய பேர் அவர்கிட்ட ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்கிறாங்க. இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த பாலைவனத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு பறக்கும் முதலை மாதிரி ஒரு பெரிய உருவம் இந்த மக்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதை அந்த ஞானியும் பார்க்குறாரு, சீடர்களும் பார்க்குறாங்க, பொதுமக்களும் பார்க்குறாங்க. கிட்டக்க வர வர அந்த முதலினுடைய உருவம் பெரிதாகிட்டே இருக்குது. நம்மளை விழுங்கி விடுமோ என்ற பயத்தில் இந்த பொதுமக்களும் சீடர்களும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க எல்லாம் ஓட ஓட பின்னாடியே பார்த்திங்கன்னா ஞானியும் ஓடுகிறார். அவரும் ஓடுகிறார் பின்னாடியே. கடைசியில் அந்த பொதுமக்களை தொடர்ந்து அவரும் ஓடுகிறார். அப்படியே ஓடி அந்த இடத்துலேருந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து சீடர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பெரிய ஞானி, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, அன்னைக்கு வந்தது பெரிய ஒரு முதலையா, உண்மையிலே அது பறக்கும் முதலையா, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஞானி சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவும் இல்லை, பாலைவனத்தில் ஒரு சூறாவளி புயல் ஒன்று அடிச்சிருக்கு. அதில் அந்த அழுக்கு அந்த மாசுக்கெல்லாம் கலந்து ஒரு உருவம் மாதிரி, பல உருவத்தில் அது தெரியும், இங்கேருந்து பார்த்தவங்க அது ஒரு முதலை மாதிரி இருந்ததால் அது அப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் சீடர்கள் கேட்டாங்க, இதுதான் உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஓடி வந்தீங்க அப்படின்னு சீடர்கள் கேட்குறாங்க அந்த ஞானிகிட்ட. அதற்கு அந்த ஞானி சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நான் ஓடாமல் நின்றுருந்தா அந்த பொதுமக்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் கூட இவன் ஒருவன் மட்டும் ஓடாமல் தனித்து நின்றான் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமையை என் தலையின் மீது நீங்கள் சுமத்துவீங்க. அந்த தற்பெருமை எனக்குள்ளே சேரும். அந்த பெருமையை நான் விரும்பலை. அதை நான் என்ற ஒரு அடிப்படையில் உருவாகக்கூடிய பெருமை அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாராம். எப்படிப்பட்ட ஞானி, எப்படி சிந்திக்கிறாருன்னு பாருங்கள். அவருக்கு அந்த தற்பெருமை கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்களோட மக்களாக சேர்ந்து அவரும் பயந்தவர் போல் ஓடுகிறார். இப்படியும் மனிதர்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பல மனிதர்கள் அப்படி இல்லை, ஒரு சில மனிதர்கள் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு ஒரு சல்யூட். அடுத்தது 3வது ஞானி நம்ம பார்க்க இருக்கிறோம். இவரும் மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்தவர், ஆற்றல் மிக்கவர். மக்கள் எல்லாரும் இவரை தேடி வராங்க. அவருக்கு பல வியாதிகளை அவர் குணப்படுத்துகிறாரு. அப்படியே இருக்கும்போது ஒரு பெண் ரொம்ப தூரத்திலிருந்து இவருடைய புகழை கேட்டு, அவளுக்கு புற்றுநோய், அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, அதனால் டாக்டர்கள்லாம் கைவிரிச்சிடுறாங்க, இதுக்கு மருந்து கிடையாது, நீங்கள் இறந்து தான் போகிறீங்க அப்படின்னு.
இருந்தாலும் ஒருவர் மட்டும் சொல்கிறார், நீங்கள் போய் அந்த ஞானியை பாரு, கண்டிப்பாக அவனோட உயிரை இவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு எங்கெங்கேயே தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தேடிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் அவரை பார்க்க முடியல. அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு கடற்கரை மணல் ஓரமாக அந்த பெண்ணு உட்காந்துருக்கிறா இரவு நேரத்தில். அப்போ வந்து ஒருத்தர் கம்பளி போர்வையை போத்திக்கிட்டு அங்கே நெருப்பு மூட்டுறதுக்காக வரார். அவர் தான் அந்த உண்மையிலே அந்த ஞானி. ஆனால் அந்த பெண்ணுக்கு அவர் தான் ஞானின்னு தெரியாது. போய் அந்த ஞானிக்கிட்டே இந்த மாதிரி இந்த ஞானியினுடைய பெயரை சொல்லி, இவரை உங்களுக்கு தெரியுமா, நான் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, நீ எதற்குமா அவரை பார்க்கணும், அவர் ரொம்ப மோசமானவர், அவர்கிட்டலாம் ஒன்றும் சக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ எதுக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த கதையெல்லாம் சொல்கிறா. எனக்கு புத்துநோய் குணப்படுத்துவதற்கு அவரால் முடியும், அதனால் அவரை பார்க்குறேன் அப்படின்னு. கடைசியில் அந்த ஞானி அவரிடம் ஒரு பதில் சொல்கிறார் அந்த பெண்ணிடம், நீ அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு எந்த பவரும் கிடையாது, அவன் எந்த புற்றுநோயும் அவனுக்கு குணப்படுத்த தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிந்த இறைவன் உனக்கும் தெரியும். அவருக்கு எப்படி அந்த இறைவன் வந்து நண்பனோ அதே மாதிரி உனக்கும் அந்த இறைவன் நண்பன் தான். அதனால் நீ நேரடியாக இவனை கேட்காத, நேரடியாக நீ இறைவனே நம்பிக்கையோட கேளு, கண்டிப்பாக அவனுடைய நோய் குணமாகும்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதே மாதிரி அந்த பெண் வந்து சில காலங்களுக்கு பிறகு குணமடைஞ்சிடறா, நீண்ட காலம் உயிரோடு வாழ்கிறா. அதுக்கு காரணம் தன்னம்பிக்கையோடு அந்த இறைவனை வேண்டியவர் தியானம் செஞ்சது தான் காரணம். அவரும் கூட பாருங்கள், நான் அப்போதும் கூட அந்த ஞானி தான் அந்த விஷயத்தை அந்த பெண்ணிடம் சொல்லி அந்த நோயை குணப்படுத்தியிருக்கிறார். அதை கூட அவர் நான் சொல்லிக்கொள்ள கூட விரும்பவில்லை. நான் தான் அந்த ஞானி, உன் நோயை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல விருப்பப்படலை. அதனால் பல பேர் இந்த உலகத்தில் பல உதவிகளை செய்துவிட்டு நான் தான் இந்த உதவியை செய்தேன் என்று சொல்லாத அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒரு சூழலில் கூட அவருடைய மனதளவில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மனதளவில் அடி மூலையில் கூட நான் இந்த உதவியை செய்துவிட்டேன், என்னுடைய பெயர் வெளியில் வர வேண்டும் என்று நினைக்காத ஒருவர் இருந்தால் அவர் உண்மையிலே ஞானம் பெற்றவராக இருக்க முடியும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனம் என்பது எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறான் அப்படின்னா இந்த பணம் இவனுக்கு எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவன் பின்னாடியே பின்தொடரும் போது அந்த பணக்காரன் ஏதாவது டெய்லி ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவார். ஓஹோ, இந்த கோயிலில் போய் இவர் சாமி கும்பிட்டதால தான் இவருக்கு இவ்வளோ பணம் வந்தது போல இருக்குன்னு மக்கள் எல்லாம் அந்த சாமியை கும்பிட போவாங்க. அப்படிப்பட்ட மனமாகத்தான் நம்மளுடைய மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய மனம் இருக்கிறது. ஞானிகளால் எப்படி இதுபோன்று செயல்பட முடிகிறது என்று நாம் ஆராய்ந்தால், அவர்களுடைய மனதிற்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒரு வரம்பு கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. அந்த வரம்புக்குள் அவர்கள் சிந்திப்பதில்லை. அவங்களுக்கு இந்த உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் அவர்களுக்கு எல்லையாக கருதப்படுகிறார்கள். அதனால் அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த பூமியே அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஆசைப்படாமல், பேராசைப்படாமல் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு வரம்பு இருக்குது. நீங்கள் 1000 முறை இந்த மந்திரத்தை ஜபித்தால் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவன் 1000 முறை எண்ணிக்கிட்டே ஜபிப்பான். அப்புறம் எங்கேருந்து உண்மையாக அவன் ஜபிப்பான்? 1000 முறை மந்திரத்தை எப்படி உண்மையாக சொல்ல முடியும்? இவன் அந்த எண்ணிக்கையில் தான் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு 100 வரைக்கும் போன பிறகு அப்புறம் உதடு மட்டும்தான் அந்த மந்திரத்தை சொல்லும். அதன் பிறகு அது அப்படியே மனசு எங்கேயோ நினச்சிட்டு மனம் எங்கேயோ ஓடி போயிடும். அப்படி தான் நம்மளுடைய உண்மை, நம்மளுடைய மனம் இருக்கிறது. அதாவது ஞானிகள் கூறுவது என்னவென்றால், 1000 வருடங்கள் நீங்கள் பொய்யாக வாழ்வதை விட ஒரு கணம் உண்மையாக வாழுங்கள் என்பதுதான். மனதிற்குள் எல்லையை போட்டுக்கொள்ளாதீர்கள், எல்லையற்ற மனமாக இருங்கள் என்பதுதான். ஓம் நம சிவாய. நன்றி.